வணக்கம். இது தமிழ். அடுத்து வாழைக்கு வருகிறது நிலம் தரும் நாலடியார் 400. இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். நலம் தரும் நாலடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. அறிவின்மையே இல்லாமை பலவற்றுள்ளும் கொடிய இல்லாமை ஆகும். மற்ற இல்லாமைகளை உலகம் இல்லாமையாக கருதாது. நாலடியார் பொருட்பால் அதிகாரம் 26 அறிவின்மை. பாடல் 251 முதல் 255 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். பொருட்பால் அதிகாரம் 26 அறிவின்மை. பாடல் 251. நுண் உணர்வு இன்மை வறுமை அக்துடைமை பண்ண பனைத்த பெருஞ்செல்வம் எண்ணுங்கால் பெண்ணவாய் ஆணிழந்த பேடி அணியாலோ கண்ணவா தக்க களம். பெண்மை இயல்பு மிகுந்த ஆண்மை இயல்பு குறைந்துள்ள வேடியும் கண்கள் விரும்பி காணத்தக்க அணிகளை அணிய மாட்டாலோ அணிந்து கொள்வாள். பாடல் 252. பல்லாண்டு கேள்வி பயனுணர்வார் பாடழிந்து அல்லல் உழப்பது அரிதிரேல் தொல் சிறப்பின் நாவின் கிழத்தி உரைதலால் சேராலே பூவின் கிழத்து புலந்து. பலவகை நூல் கேள்விகளால் நிறந்த பயனை அறிந்த நல்லறிஞர் தம் பெருமை குன்றி வறுமை துன்பத்தால் வாடுவதற்குரிய காரணத்தை அறிய விரும்புவராயின் கூறுகிறேன், கேளுங்கள். பழமையான சிறப்புள்ள நாவிற்குரிய கலைமகள் தங்கியிருப்பதால் பூவில் உரைதற்குரிய திருமகள் வெறுப்புற்று அந்நல்லவரிடம் சேரமாட்டாள். பாடல் 253. கல்லென்று தந்தை கழற அதனையோர் சொல்லென்று கொள்ளாது இகழ்ந்தவன் மெல்ல எழுத்தோலை பல்லார்புன் நீட்ட விழியா வழுக்கோலை கொண்டு விடும். இளம் பருவத்தில் தந்தை படி என்று சொல்லியும் அச்சொல்லை ஒரு சொல்லாக மதியாது புறக்கணித்தவன் பிற்காலத்தில் மெதுவாக ஒருவன் எழுத்துக்களை கொண்டிருக்கும் ஓர் ஓலையை பலருக்கு முன்னிலையில் படி என்று தர வெகுண்டு அவனை தாக்கத் தடித்த கோலை கையில் எடுத்துக்கொள்வான். பாடல் 254. கல்லாது நீண்ட ஒருவன் உலகத்து நல்லறிவாளர் இடைப்புக்கு மெல்ல இருப்பினும் நாயிருந்தற்றே இரா அது உரைப்பினும் நாய் குறைத்தற்று. படிக்காமலே காலம் கழித்து உயரமாக வளர்ந்த ஒருவன் நல்லறிவாளர் அவையில் புகுந்து பேசாமல் இருந்தாலும் நாய் இருந்தது போலாம். அவ்வாறு இராது ஏதாவது ஒன்றை பேசினாலும் அது நாய் குறைத்தது போலாம். பாடல் 255. புல்லாப்புன் கோட்டி புலவர் இடைப்புக்கு கல்லாத சொல்லும் கடையெல்லாம் கற்ற கடா ஆயினும் சான்றவர் சொல்லார் பொருண்மேல் படாவிடுப்பாக்கறிந்து. அறிவொடு பொருந்தாத புள்ளிய புலவர் அவையில் புகுந்து அற்பர் எல்லாரும் தாம் கல்லாதவற்றையெல்லாம் ஆரவாரமாக எடுத்துரைப்பர். ஆனால் அறிவுடையவரோ தாம் கற்ற கருத்தை பிறர் கேட்டாலும் தாம் கூறுவது ஒருவேளை பொருளோடு பொருந்தாது போய்விடுமோ என கருதி உடனே சொல்லார். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நாலடியார் 400. வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்புங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.